ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் எப்போவும் ஒரே மாதிரி சைடிஷ் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த மாதிரி ரிங்கு ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் 300 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கிறேன். இந்த ரிங்கு மேலே வச்சிடலாம். 4 பச்சை மிளகா, இதையும் இந்த வெங்காயத்து மேலேயே வச்சிடலாம். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். மூடி போட்டலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். வெங்காயம் நல்லா ஆறட்டும். இந்த பச்சை மிளகா மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். பச்சை மிளகாவை தனியாக எடுத்து வச்சாச்சு. வெங்காயம் கொஞ்சம் ஆறட்டும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நீங்கள் வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரெட்டு துண்டு எடுத்துக்கலாம். நான் 300 கிராம் வெங்காயத்துக்கு 2 ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். இதை 1 பாதியமாக கட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டை 1 பாதியமாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரெட்டு ஸ்லைஸை மிக்ஸி ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சிக்கலாம். ரெண்டு ப்ரெட்டு ஸ்லைஸை குறப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார்லேருந்து கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம ப்ரெட்டு ஸ்லைஸை குறப்பாக அரைச்சி வச்சுக்கிறோம்ல, இதை அதில் போட்டுடலாம். இதை கருகாமல் லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ப்ரெட் ஸ்லைஸை உடனே அரைச்சி அப்படியே போட்டால் குளக்குளன்னு ஆகிடும். இந்த மாதிரி வறுத்து போட்டால் நல்லாயிருக்கும். வறுத்த ப்ரெட் ஸ்லைஸை நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதை குறப்பாக அரைச்சிக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு வேணாலும் குறப்பாக அரைச்சிக்கலாம். இல்லைனா இடிக்கிற கல் இருந்தாலும் அதையும் தட்டிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். வெங்காயம் 1 பாதியமாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் கடுகு, இதை நல்லா வறுத்துக்கலாம் கருகாமல். 1/2 ஸ்பூன் வெந்தயம், இதையும் போட்டலாம். 2 சேர்த்து நல்லா வறுபடட்டும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு வெடிக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆறட்டும். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம நைஸாக பவுடர் ஆக்கிக்கலாம். அதே கடாய் அடுப்பில் வச்சு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இதை போட்டலாம். நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுக்கிற வெங்காயம், இதையும் போட்டலாம். இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன், இதையும் போட்டலாம். எண்ணெயில் இது நல்லா கிண்டிக்கலாம். நம்ம வெங்காயத்தை ஏற்கனவே நல்லா வேக வச்சிட்டோம். அதனால் பச்சை வாசனை இருக்காது. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற மிளகா, இதை நடுவில் அப்படியே சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கலாம். இந்த ஓட்டை போட்ட மிளகாவையும் இதில் போட்டலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். 2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சாறு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இதை ஊற்றிடலாம். இது 5லேருந்து 6 நிமிஷம் குடித்தா போதும். நல்லா கட்டி ஆகிடும். நம்ம அரைச்சி வச்சுக்கிற கடுகு வெந்தயம் பவுடர், இதையும் போட்டலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஏற்கனவே கடுகு வெந்தயம் எல்லாம் வறுத்ததுனால ரொம்ப நேரம் பொரிய வைக்க வேணாம், கசப்பெடுக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கிற ப்ரெட் க்ரம்ஸ், இதையும் போட்டலாம். ப்ரெட் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.